Children, good morning. Good morning, sir. Okay. இன்னைக்கு இந்த மேக் சயின்ஸ்க்கான ஒரு டெய்லி நம்ம அந்த ரிஹர்சலும் பார்க்குறோம், எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான பொருளும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லையா? Yes, sir. ஓகே. இன்னைக்கு கொண்டு வந்த பொருள்லாம் இருக்குது. வேறு யாராவது ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம் சார். என்னடா இது? தாமரை. தாமரை. தாமரையா? சார். ஏந்திரி எடு. இது என்னது? தாமரை. தாமரை. ஆனால் நம்ம என்ன கேட்டோம்? ஆகாய தாமரை. சரி, இது ஆகாய தாமரை இல்லை. என்ன அப்போ ஆகாய தாமரை எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக நிறைய படர்ந்துருக்கும், தண்ணி முழுக்க அது படர்ந்துருக்கும். பச்சையாக இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா தடியாக மொத்தமாக அது எல்லாம் ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்கும். அதில் இது இருக்காது. என்ன இது வந்து அல்லி தாமரை இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஆகாய தாமரை வந்து வேறு. ஓகே, அதனுடைய படத்தை நான் காட்டுறேன் உனக்கு. அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி போனால் போதும். சரியா சார்? ஆகாய தாமரை வந்து என்ன செய்யும்? வந்து வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும். வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி தரும் இல்லையா? அது நேச்சுரலாக அது வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுற வேலையை அது செய்யுது. சரியா? அதை வந்து நாளைக்கு பார்ப்போமா? ஓகே, சிடம். இது அப்படியே இருக்கும். ஆகாய தாமரை. இது தாமரை. ஆகாய தாமரை. என்ன சொல்லி கொடுத்தாங்க இது உனக்கு? இது ஆகாய தாமரைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சார். அது ஆகாயம், இது தாமரை. எழுதுட்டு போடா அப்படின்ட்டாங்களே. அது ஆகாயம், கீழே இருக்கிறது தாமரை, எடுத்துட்டு போடா அப்படின்ட்டாங்களா? சரி, அது ஆகாய தாமரை தண்ணீர்ல மட்டும்தான் இருக்கு. அந்த என்ன அது பேர் நாளைக்கு எடுத்துட்டு வருமா? சிடம். மற்ற பொருள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வாட்டர் ஃபில்டர் பண்றதுக்கு நேற்று ஒரு படம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன வந்து கீழே போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து வாங்க உட்காருமா. சரளை கற்கள். இந்த மாதிரி ஒரு டேங்க் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு டேங்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்க ஒரு கான் வச்சு ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? எஸ் சார். இது வந்து அவுட்லெட். இது இப்ப என்னது? அவுட்லெட். இங்க வரது வந்து இன்லெட். இன்லெட்னா தண்ணி உள்ள வருது. அப்போ என்ன தண்ணி கொண்டாட போறோம்? தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஏன் டெஸ்ட் பண்ணணும்? தண்ணி அழுக்கா இருக்கு இல்லையா? தண்ணி குளத்துல இருக்கிற தண்ணி அழுக்கா இருக்கு. அதுல அழுக்குன்னா என்னென்ன கலந்துருக்கும்? பொல்யூட்டா இருக்கும். பொல்யூட்னா தான் கலந்தாவே பொல்யூட் தான். வேஸ்ட் அந்த மாதிரி. நீ வா, நீ தான் இந்த ப்ராஜெக்டினோட லீடர், நீ தான் சொல்லணும். சொல்லு, நீ சொல்லு. நாங்க நின்று கேட்குறோம், அங்க நின்று சொல்லு. அங்க பார்த்து சொல்லு, அவங்கள பார்த்து சொல்லு. உன் பேரை சொல்லு, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பி. அவங்கள தான் சொல்லணும். அதுல பொல்யூட்டுங்கிறீல்ல, பொல்யூட்டுனா கலங்கி போயிருக்குது. எதெல்லாம் கலந்துருக்கு அதுல? பிளாஸ்டிக் எடுத்துடலாம், கையால் எடுத்துடலாம். மைக்ரோ பிளாஸ்டிக் நீ கையால் எடுக்க முடியுமா? அது எப்படி கலந்துருக்கு? அதை வந்து டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்குறோம்ல நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேபில் கொடுத்துருக்குறோம். யூனிவர்சிட்டி லேபில் வந்து கொடுத்துருக்குறோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் வந்தோன்னே அதை பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம், எப்படி வந்து இது பண்ண போகிறோம், என்னென்ன லேயர் இருக்கு? ஃபோன் கிடைக்கலையா? ஓகே சார், நாளைக்கு எடுத்துட்டு வந்துடலாம். சரி, நாளைக்கு எடுத்துட்டு வரோம்னு சொல்லிடுறோம் இல்லையா? நாம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சி பண்றதுக்காக இவ்வளோ பேரும் வந்திருக்கிறோம். இல்லை, இவ்வளோ பேரும் அந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. என்ன வகையில? நீ லீடரா இருக்கிற, உன் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? சேஃப் வாட்டர், நன்னீர் பாதுகாவலர்கள். நன்னீர் பாதுகாவலர்கள், ஃப்ரெஷ் வாட்டர் கார்டியன்ஸ். தண்ணியை வந்து சுத்தமாக வந்து நாம் வந்து குடிக்கிறதுக்கு
என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எஸ் சார். அதுக்கு முதல்ல தண்ணியில் என்ன கலந்துருக்குன்னு பார்க்கணும். கலந்ததை எப்படி நம்ம வந்து நீக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக இவ்வளோ பேரும் வராங்க. நீ வந்து கண்டுபிடிக்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அந்த மக்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் நாடகம் போகிறதுக்காக இவ்வளோ பேர் வேற வந்திருக்காங்க. எஸ் சார். இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீயும் வந்துட்ட. நேற்று போட்ட அந்த டிசைனை வந்து நான் பார்க்கல சார்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். நாளைக்கு பார்க்க போறாங்கிற, அப்ப இன்னைக்கு நாள் என்ன ஆகுது? இன்னைக்கு பார்த்துருவேன் சார், நாளைக்கு எடுத்துருவேன். இன்னைக்கு பார்த்துருவ. அப்ப இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்? நான் கிளம்பி வந்தேன், இந்த பிள்ளைங்கெல்லாம் கிளம்பி வந்திருக்கு, இவனெல்லாம் கிளம்பி வந்திருக்கிறான். அவனே கேட்டான், ஜீவா கேட்டான், சார் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண சார், என்ன சார் பண்ணல? பரவாயில்ல வாடா அப்படின்ட்டேன். ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணலாம். எங்க அது? நான் யாருமே பதில் சொல்ல. நேற்று ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒன்னிது, எஸ் சார். நீ தான் முதல் செய்யணும். ஆனா பொதுவா எல்லாத்தையும் கேட்டேன் நான். அவன் அக்கறையா அவன் என்ன சொன்னா, சார் நான் கொஞ்சம் தேட முடியல சார், நேற்று என்னால முடியல சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். எஸ் சார். பட் ஆனா நீ என்ன பண்ணன? அந்த தேடி வரக்கூட அந்த பொருளை எடுத்துட்டு வர சொன்ன. இது தான் சார் காட்சி. தாமரை மட்டும் தான் சார் எடுத்துருவேன். தாமரை மட்டும் தான் சார். எங்க தாமரை? அது ஆகாய தாமரை எடுத்துட்டு வரானாக்கா அது மட்டும் தான் சார் இருந்துச்சு. ஆகாய தாமரைன்னா அப்ப நீ சர்ச் பண்ணவே இல்லை. ஒரு அறிவியல் மனப்பான்மை என்னன்னா, கவனிங்க, அறிவியல் மனப்பான்மை என்னன்னா கண்டுபிடிக்கிற ஒரு டெண்டன்சி. கண்டுபிடிக்கிற டெண்டன்சி, ஒரு புது விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆர்வம் இருக்கணும், அது தேடணும், அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆகாய தாமரையை நீ வந்து போன்ல சர்ச் பண்ணி அந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தியா நீ? அவர் ஆகாய தாமரைங்கிற அப்ப மேலேருந்து கீழே வர்றது ஆகாய தாமரை, கீழேந்து மேல போறது சாதா தாமரையா? இப்ப நீ கொண்டாந்திய இது வந்து கீழேந்து மேல போறது, மேலேந்து கீழே வர்றது ஆகாய தாமரையா? இல்லை சார். அப்ப ஆகாய தாமரைன்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த படத்தை பார்க்கணுமா இல்லையா? அப்ப நம்ம வந்து அறிவியல் பூர்வமா நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாக்கா பயங்கரமா சிந்திக்கணும், கரெக்டா இருக்கணும், தேடணும். சரியா? தேடி எடுத்தோம். என்னடா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், செயல்ல ஒண்ணு காணுமே. செய்யறேன் சார். செய்யறங்கிற வார்த்தை கூட நான் இதை எடுத்துக்க மாட்டேன். நான் செஞ்சுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு இந்த ப்ராசஸ்ல நமக்கு என்ன தேவை? குழாங்கல் தேவை, மணல் தேவை. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாளும் வந்து ஸ்கூல் இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இன்னைக்கு அக்காலாம் இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வந்துட்டாங்க, நம்ம செய்யலாம். நாளைக்கு சனிக்கிழமை அவங்க இல்லாட்டினாலும் நம்ம யாரையாவது இருக்க வச்சு நம்ம வந்து கேட்டு ஏற்பாடு பண்ணி வந்து பார்த்து நம்ம வந்து செஞ்சாகணும். நாளைக்கும் வருவோம், ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு நம்ம வருவோம். ஏன்னா இந்த பிளே வந்து 2 சீன் சூப்பராக வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அது அதனால அந்த பிளே இன்னைக்கு பிளே கம்ப்ளீட் ஆகிடும். ஈவெண்ட்களில் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறானுங்க இல்லையா? 2வது நாடகத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை தூக்கு. சூரியெல்லாம் வந்திருக்கிறான் பார், வெரி குட். இதே போதும், மற்ற இது கரெக்டாக இருக்கு. அவங்களுக்கு கதை சொல்லி வந்துட்டாங்க. சிடம். ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இங்காரு, நாம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா அதுல நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். நான் கிழவன், நான் ஓடுறேன், என் பொண்டாட்டி முடியல, உடம்பு முடியல, மயக்கடிக்குது, மாத்திரை போட்டுட்டு தூக்கி வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு போய் தேடுறோம் நம்ம. என்ன நைட் ஆனாக்கா எனக்கு கண்ணில் பூசுவோம், லைட் அடிச்சாக்கா. அப்படி அடிச்சு பிடிச்சிட்டு வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க எடுத்துட்டு வரணுமே. அப்ப இதுல என்னென்ன தேவை நாளைக்கு? குழாங்கல், மணல், கறி வந்து பத்தாது. அது கீழே இருக்கிறது மணலடா, தவுடுடா. எங்க இருக்கு? கட்டப்பையில செம்மண் வேணாண்டா. செம்மண் மணல் இல்ல, ஆத்து மணல். சிமெண்ட் எதுக்கு? சிமெண்டோட கலப்பாங்கல்ல, அது வேணும். செம்மண் கலக்கக்கூடாது, பீச்சுக்கு போக கூடாது. இங்க வீடு கட்டுறது இவங்க வீட்டுல இருக்குதாம. எனக்கு வந்து இவ்வளவு இது பாரு, கவனிங்க, கவனி. இப்ப ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் போகும்போது ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கிற போறேன் நான். அப்போ 2வது செட்டு உட்காந்து படிக்கிறீங்க. அதுல ஒருத்தவங்க போய் இது ஃபுல்லா தண்ணி ஊற்றி இது ஒழுகுதா என்னன்னு பாக்குறேங்க. பார்த்துட்டு கொண்டாந்து வச்சிருங்க. ஒழுகுலன்னா கொண்டாந்து வச்சிருங்க, தண்ணியை ஊற்றிட்டு. ஒழுகுதுன்னாக்கா நம்ம அதுக்கு வந்து ஒரு ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணணும்.
இது ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ அந்த இது ரெண்டாவது செட்டு நீங்கள் இப்போ உட்காந்து முதல் செட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம்.